நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறது? ஏதாவது நார்த் இந்தியன்ஸ் ஏதாவது வீடியோ போட்டுருந்தா காப்பி பண்ணிடலாமா? இன்னும் 2 மணி நேரத்துக்குலாம் போட்டு வச்சுருக்கான். இப்போ தான் ட்ரெண்ட் ஆச்சுன்னா போடலாம் போல இருக்கே. சரி பேக் போய் பார்ப்போம். பாருடா வலிமன் மோஷன் போஸ்டரு. ஓ, இந்த நேரத்தில் இந்த பேரை யூஸ் பண்ணி எந்த வீடியோ போட்டாலும் ஹிட் ஆகும் இல்லை. சரி சும்மா பார்ப்போம். வெயிட் பண்ணு ப்ரீவியஸ் போ. பிடிச்சிட்டேன். இந்த ட்ரான்சிஷன் நல்லா இருக்கே. இது எப்படி பண்ணுறேன்? வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த வலிமை மோஷன் போஸ்டருங்கிற பேர் ஆட் பண்ணால் கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். KineMasterல இந்த மாதிரி ஒரு குரோமேட்டிக் ஜூம் ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஃபோனில் வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன வீடியோ வச்சுருக்கேன். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். அந்தளவுக்கு ப்ரீமியர் ப்ரோ பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஒரு நம்ம KineMasterல சிம்பிளாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க 2 கிளிப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குரோமேட்டிக் ஜூம் அப்படிங்கிற அந்த ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு KineMaster Asset Storeல கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 01 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குரோமேட்டிக் ஜூம் வந்துருச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகணும் அப்படிங்கிறனால வந்து என்ன பண்ணேன்னா விக்கிள்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது KineMasterல. இதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக டுட்டோரியலில் கொடுத்துருக்கேன். ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதில் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலை செக் பண்ணுங்கள். மொத்தம் 7 ஸ்டைல் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 7 ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்ட்ரென்த் எண்டிங் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீ அனிமேஷன் மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் 0th செகண்டில் வந்து என்ன இருக்கணும், எண்டு முடியும் போது என்ன அப்படிங்கிற அந்த அனிமேஷன் தான். நான் ஸ்டார்டிங்கில் 0 கொடுத்துக்கிறேன். எண்டிங்கில் இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும்னா நீங்கள் 4, 5 அது வரைக்கும் நீங்கள் எதுனா போய்க்கலாம். சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய்க்கலாம். நான் 6 வச்சுக்கிறேன். அப்புறம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ தடவை அந்த வைப்ரேட் ஆகுங்கிறது தான். ஸோ நீங்கள் அதையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வோஸ் சவுண்ட் பார்த்தீங்கன்னா KineMaster Asset Storeல கிடைக்கும். ஓகேவா? நம்ம திரும்ப ப்ளே பண்ணுறேன். நீங்களும் இந்த குரோமேட்டிக் ஜூம் ட்ரான்சிஷனை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சனி எஃப்எம் முகேஷ். பபாய்.